ஆனால் இங்க பட்ஜெட் ஒதுக்கப்படுவது இவருடைய பாக்கெட்டுக்கு. தொழிற்சாலையை நீ வச்சுக்க, அதுல இருக்கிற கான்ட்ராக்ட் மட்டும் எனக்கு கொடு என்று கேட்பான். தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்ற அடிப்படையில் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் அண்ணாதுரையும் பெரியாரும் கொண்டு வந்ததா எங்கள் தாத்தன் காமராஜர் உருவாக்கியதாண்டா இந்த சிவகாசி. அவர் நாடாருக்கு பார்த்து செய்யல. சிலர் சொல்லுவான் அவர் நாடாருக்கா பார்த்து. அவர் நாடார் தான். தியேட்டர் போய் திறந்து வைக்க நான் எதுக்கு? அது எவனா சினிமாக்காரப்பா கூட்டு போக வேண்டியதானே. கூத்தாடி பின்னாடி போ, அவன் கூத்தியாட்ட நாட்டை கொடுத்துட்டு போவான். ஓடு ஓடுனார். எங்களுடைய தாத்தா கர்ம வீரர் காமராஜரும் எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவரும் கரம் கோர்த்து நின்றிருந்தால் வரலாற்று ஒரு சின்ன பிள்ளை நிகழ்ந்துருச்சு. சத்தியத்தை மீறி பேசிட்டேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவர்கள் எந்த கொள்கையை கொண்டிருந்தாலும் அவர்கள் ஒருமித்து சொல்லுகிற ஒரே கருத்து, நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று. ஏன் காமராஜர் ஆட்சி? 5 முறை 6 முறை முதலமைச்சராக இல்லை, மொத்தமே 9 ஆண்டுகள் தான். 2 முறை தான் முதலமைச்சர். இன்றைக்கு தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1 லட்சம் கோடிக்கு மேல் பட்ஜெட் போடப்படுகிறது. கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி கடனை வாங்கி வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் ஒரு ஆண்டுக்கு 45,000 கோடி பட்ஜெட் ஒதுக்கப்படுகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் பள்ளிக்கல்வித்துறைக்கு திமுக அரசு ஒதுக்கிய பட்ஜெட் கிட்டத்தட்ட 1,80,000 கோடி. குறிச்சு வச்சுக்கோங்க, 1,80,000 கோடி திமுக அரசு 4 ஆண்டுகள்ல பள்ளிக்கல்வித்துறைக்கு போட்ட பட்ஜெட். 9 வருஷ காமராஜருடைய ஆட்சி. தயவு செய்து இணையதளத்தை திறந்து படியுங்கள். காமராஜர் ஆட்சிக்கு வருகிற பொழுது தமிழ்நாட்டுடைய மொத்த பட்ஜெட் 41 கோடி. அவர் ஆட்சியை விட்டு இறங்குற பொழுது தமிழ்நாட்டுடைய மொத்த பட்ஜெட் 124 கோடி. பேரன்பிற்குரிய சொந்தங்களே, 124 கோடியில தான் 14,000 பள்ளிக்கூடங்களை கட்டி, அணைகளை கட்டி, பிஹெச்எல் தொழிற்சாலை, துப்பாக்கி தொழிற்சாலை என்று எக்கச்சக்க தொழிற்சாலையை உருவாக்கி கல்வி கண்டிருந்து நம்மை படிக்க வச்சான் நம் தாத்தன் கர்ம வீரர் காமராஜர். வெறும் 124 கோடி. ஏன்னா அவன் நேர்மையினுடைய நேர் வடிவமா இருந்தான். அவன் பட்ஜெட்டை ஒதுக்கியது பள்ளிக்கூடத்துக்கு, ஆனால் இங்க பட்ஜெட் ஒதுக்கப்படுவது இவருடைய பாக்கெட்டுக்கு. அதாங்க பிரச்சனை. எல்லோரும் காமராஜர் ஆட்சி அமைப்போம், காமராஜர் ஆட்சி அமைப்போம் சொல்ல காரணம் என்ன? அப்படியாவது அவர் பக்கத்துல போய் நின்ற மாட்டோமா? 1953 வெள்ளக்காரன் போன காலகட்டம், நாடு முழுக்க பஞ்சம், பசி பட்டினி கொடுமை. அதனால பள்ளிக்கூடத்துக்கு யாரும் வரல. அதனால அவர் என்ன பண்றாரு? பள்ளிக்கூடத்துல மதிய உணவு போட்டாலாவது பள்ளிக்கூடத்துக்கு வருவான் அப்படின்னு மதிய உணவு கொண்டு வராரு. அன்னைக்கு ஒரு லாஜிக் இருந்துச்சு. அவர் மதிய உணவு கொண்டு வந்ததுல, மதிய உணவு கொண்டு வந்த உடனே 2,20,000 இருந்த மாணவருடைய எண்ணிக்கை அவர் ஆட்சியை விட்டு இறங்குகிற பொழுது 11,20,000 உயர்ந்திருக்கிறது. இங்கே பல பேர் சொல்லுவான், உங்களை நாங்க தான் படிக்க வச்சோம், பெரியார் படிக்க வச்சாரு, அண்ணா படிக்க வச்சாரு, கருணாநிதி படிக்க வச்சாரு. எங்களையும் என் அண்ணன் சீமானையும் இங்க கூடியிருக்கிற தேவாவையும் இமாயினையும் மதிவானையும் எல்லோரையும் படிக்க வச்சது எங்கள் தாத்தன் கர்ம வீரர் கிங் மேக்கர் காமராஜர். நான் காமராஜர் கட்டிய பள்ளிக்கூடத்தில் படிச்சேன். எப்படி எனக்கு தாத்தா? என்ன படிக்க வச்சதால் அவர் எனக்கு தாத்தா. வெறும் 124 கோடியில ஒருத்தர் இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்த முடிஞ்சது. அவர் செய்த சாதனைகளை பல பேர் பட்டியல் போடுவாங்க. ஆனா தெரியாத சாதனை என விளம்பரப்படுத்தல. ஒரு பெரிய விழா நடத்தி, பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா, கல்வி விழா அப்படிலாம் அவர் நடத்தல. தமிழ்நாட்டிற்கு துப்பாக்கி தொழிற்சாலையை கொண்டு வந்துட்டாரு, கிண்டியில ரயில்வே தொழிற்சாலையை கொண்டு வந்துட்டாரு, நீலகிரியில புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலையை கொண்டு வந்துட்டாரு. தமிழ்நாட்டில் விமானங்களுடைய உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை ஒப்பந்தமாகிறது. ஒப்பந்தமான உடனே காமராஜர் அவர்கள் இடத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி பண்ணிடலாம், இல்ல ஒரு 10,000 பேருக்கு வேலை கிடைச்சோம்னு ஐயா திட்டமிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து காங்கிரஸ் அரசு புதிய ஒரு மாநிலத்தை இந்தியாவிலே பிரசவிக்கிறது. சண்டிகர் என்கிற மாநிலம் பஞ்சாபிலிருந்து பிரிந்து உருவாகிறது. அப்ப சண்டிகர் கூடிய முதலமைச்சர், நாங்கள் இப்போதான் பிறந்திருக்கிறோம், எங்களுக்கு ஒரு தொழிற்சாலை வந்தால் நாங்கள் வளர்ந்து கொள்வோம் என்று சொல்றாங்க. ஐயா தான் தேசிய சிந்தனை கொண்டவராச்சே, சரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், பிரச்சனை இல்லை என்றார். இன்னைக்கு இருக்கிற தலைவனா இருந்திருந்தா தொழிற்சாலையை நீ வச்சுக்க, அதுல இருக்கிற கான்ட்ராக்ட் மட்டும் எனக்கு கொடு என்று கேட்பான். பாலத்தை கட்டிக்கோ, பாலத்தை கட்டுற கான்ட்ராக்ட் என் மச்சானுக்கு கொடு, என் மாப்பிளைக்கு கொடு, என் சித்தப்பாவுக்கு கொடு, இல்ல என் மருமனுக்கு கொடு என்று கேட்பார்கள். ஆனால்
இந்த நிறுவனத்தை நீ வைத்துக்கொள், ஆனால் அந்த நிறுவனத்திலே 90 விழுக்காடு என்னுடைய தமிழர்கள் தான் வேலை செய்ய வேண்டும் என்று ஒப்பந்தம் போடு, நீ தொழிற்சாலை வச்சுக்க என்று சொல்லி சண்டிகரிலே 90 விழுக்காடு அந்த நிறுவனத்திலே தமிழர்கள் வேலை செய்ய முடியும் என்ற ஒப்பந்தம் போட்ட பிறகுதான் நிறுவனம் போகுது. இதை எங்களுடைய சீமானவர்கள் இப்பொழுது ஒரு படப்பிடிப்புக்காக சண்டிகர் சென்ற பொழுது ஒரு ஐயா அங்க பணி செய்து ஓய்வு பெற்ற ஒரு ஐயா வந்து சொன்னாரு, நம்ம தாத்தா காலத்துல நாங்க வந்தோம், இன்னைக்கு சண்டிகர்ல நாங்க 10,000 தமிழர்கள் இருக்கிறோம், அன்னைக்கு நாங்கள் 3,000 பேர் வந்தோம், இன்னைக்கு 10,000 பேர் இருக்கும். அது எப்படி தந்ததுக்காரு? சும்மா 3,000 பேர் அனுப்பல. வறட்சியான திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் இந்த மாவட்டத்தில் போடி, அவன் தான் தலைவன், அவன் தான் தலைவன். எவன் எவன் பாதிக்கப்பட்டிருக்கானோ தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்ற அடிப்படையில் பார்த்து பார்த்து கொடுத்தாரு. ஆனால் அவரை கொண்டாடாத இந்த சமூகம் இன்னைக்கு சிவகாசி 90 விழுக்காடு இந்தியாவுடைய பட்டாசு தேவையை பூர்த்தி செய்கிறது. காகித அச்சடிப்பதா சிவகாசி, தீப்பெட்டி உற்பத்தியா சிவகாசி. ஏன், எப்படி? கருணாநிதியும் ஜெயலலிதாவும் அண்ணாதுரையும் பெரியாரும் கொண்டு வந்ததா? எங்கள் தாத்தன் காமராஜர் உருவாக்கியதாண்டா இந்த சிவகாசி. இன்னைக்கு ஒரு குட்டி ஜப்பானாக சிவகாசி இருக்கிறது என்றால் தாத்தன் காமராஜர். அவர் நாடாருக்கு பார்த்து செய்யல. சிலர் சொல்லுவான் அவர் நாடாருக்காக பார்த்து, அவர் நாடார் தான். பொன்னை நாடார், பொருளை நாடார், பெண்ணை நாடார், பதவியை நாடாத நாடார், அதனால அவர் நாடாரு. இங்க எல்லா சமூகம் தான் தொழிற்சாலை வச்சிருக்கு, பார்த்து பார்த்து செஞ்சாரு. நீ பள்ளிக்கூடம் திறக்கணுமா, தனியார் பள்ளிக்கூடம் திறக்கணுமா, இன்னைக்கு திறந்து வச்சுட்டு கமிஷன் வாங்கிடுவான். அன்னைக்கு சங்கர ரெட்டியார் காங்கிரஸ்ல சட்டமன்ற உறுப்பினர் போய் கேட்கிறாரு, மூலகருப்பட்டிலையும் முனஞ்சிப்பட்டிலையும் தேட்டர் திறக்கிறாங்க. பார்வதி தேட்டரும் ரத்னா தேட்டரும் திருநெல்வேலியில, சங்கர ரெட்டியாரோட தேட்டர் மகா தேட்டர், 2 தேட்டரை திறந்து வைக்க வாங்க. தேட்டரை போய் திறந்து வைக்க நான் எதுக்கு, அது எவனா சினிமாக்காரமா கூட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாரு. இல்லையா, நீங்க தான் வரணும், நீங்க தான் முதலமைச்சர். சரி வர்றேன், ஆனா தேட்டரை திறக்கணும்னா நீ 2 பள்ளிக்கூடங்களை கட்டி அது அரசுக்கு கொடு, இலவச பள்ளிக்கூடம் நடத்து என்று முனஞ்சிப்பட்டியில் இருக்கக்கூடிய குருசங்கர் மேல்நிலை பள்ளியும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மூலக்கரப்பில் குருசங்கர் மேல்நிலை பள்ளியும் திறந்து வச்சாதான் நான் தேட்டரை திறந்து வைப்பேன்னு சொன்ன தலைவன்டா எங்களுடைய தாத்தன் கர்ம வீரர் காமராஜர். அதனால தான் இன்னைக்கு நினைச்சிருக்காரு. ஆனா கடைசியா வேதனையா ஒண்ணு பதிவு பண்ணிட்டு போனாரு. கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு, மக்கள் பூரா ஓடுறான். இந்த கரூர்ல ஓடுறான்ல, அது மாதிரி ஓடுனான். ஓடும்போது சொல்றாரு, ஓடு ஓடு நல்லா போ போ போ, கூத்தாடி பின்னாடி போ, அவன் கூத்தியாட்ட நாட்டை கொடுத்துட்டு போவான், ஓடு ஓடுனாரு. அவர் என்னைக்கு சொல்லிட்டு போயிருக்காரு, இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது, கண்ணுக்கு முன்னாடி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் காமராஜர் போல ஒரு உன்னத தலைவனுடைய, உண்மை தலைவனுடைய, நேர்மை தலைவனுடைய ஆட்சி வர வேண்டும் என்றால் நீங்களுக்கு ஒரே வாய்ப்பு, இறுதி வாய்ப்பு, நமக்கு இருக்கிற வாய்ப்பு விவசாயி சின்னத்திலே நாம் வாக்களிப்பது மட்டும்தான். எந்த சிவகாசியிலேயே நம் தாத்தா காலடி தடம் பதிந்ததோ அந்த சிவகாசியிலே நாம் நமக்கு விவசாய சின்னம் வென்றது என்கிற வரலாறு பதிய வேண்டும். வரலாற்று ஒரு சின்ன பிழை நிகழ்ந்துருச்சு. எங்களுடைய தாத்தா கர்ம வீரர் காமராஜரும் எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவரும் கரம் கோர்த்து நின்றிருந்தால் இங்க அண்ணாவும் இல்ல, எம்ஜிஆரும் இல்ல, ஜெயலலிதாவும் இல்ல, ஸ்டாலினும் இல்ல. தாத்தாக்கள் நிக்கல, பேரன்கள் தெய்வ திருமணார் முத்துராமலிங்கனுடைய பேரன்களும் காமராஜருடைய பேரன்களும் இமானுவேல் சேகரனாருடைய பேரன்களும் முத்துவடநாதனுடைய பேரன்களும் எல்லோரும் சேர்ந்து கரம் கோர்த்து நிக்கிறோம். ஒரு தமிழன் செந்தமிழன் சீமானை அரியணை ஏற்ற. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.